ஒரு செம்ம ஃபன்னியான காமெடி சீனை அதுல வர்ற வார்த்தைகளை மட்டும் வச்சு புரிஞ்சுக்க முடியுமா? வாங்க, இன்னைக்கு நாம அப்படி ஒரு விஷயத்தை தான் அலசி ஆராய போறோம். ரொம்பவே பிரபலமான ஒரு காமெடி சீனோட ரொம்ப விசித்திரமான ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆன ஒரு டிரான்ஸ்கிரிப்ட வச்சு ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். சில சமயம் ஒரு ஜோக்ல இருக்கிற வார்த்தைகளை விட அதுல இல்லாத விஷயம்தான் ரொம்ப முக்கியம்னு நீங்களே பார்க்க போறீங்க. இத பாருங்க. அந்நிய சிலிண்டர் என்னை பூமிக்குள் செலுத்துகிறது, மீண்டும் சிரிக்கிறது. இத நான் சும்மா சொல்லல, அந்த வீடியோவோட ஆட்டோ ஜெனரேட்டட் டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து அப்படியே எடுத்த வரி. இது என்ன ஜோக்கா இல்ல ஏதோ புரியாத புதிரா? இங்க நிஜமாலே என்னதான் நடக்குது? அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா? இப்படி சம்பந்தமே இல்லாத வார்த்தை குவியல் எப்படி ஒரு முழு காமெடி சீனுக்கும் அடித்தளமா இருக்க முடியும்? ஆனா விஷயம் என்னன்னா, இந்த உடைஞ்சு போன டிரான்ஸ்கிரிப்ட் ஒரு தப்பு கிடையாது. இதுதான் இந்த கேஸ்ல நமக்கு கிடைச்ச மிக முக்கியமான க்ளூ. இந்த புதிரை நாம அழுத்துட்டோம்னா அந்த காமெடி ஏன் அவ்ளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிற ரகசிய ஃபார்முலாவையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, நம்ம விசாரணைய ஆரம்பிச்சிடலாமா? வாங்க, இந்த குழப்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தடயங்களை ஒன்னா சேர்ந்து தேடலாம். இந்த டிரான்ஸ்கிரிப்ட ஒரு கேஸ் ஃபைல் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம இப்ப துப்பறிய போறோம். நம்மளோட முதல் க்ளூ இத்தனை நாளா நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருந்திருக்கு. அதுதான் அந்த வீடியோவோட தலைப்பு. தர்க்க ரீதியான மூளைக்கு இங்க வேலையே இல்லைன்னு சொல்ற முதல் பெரிய சிக்னல் இதுதாங்க. ஆமா, நீங்க படிச்சது சரிதான். யார் உன் அம்மாவிடம் செத்த நாய சாப்பிடச் சொன்னது? இது ஏதோ மறைமுகமான நயாண்டி இல்ல. இது ஒரு பெரிய நியான் போர்டு மாதிரி. நாம பார்க்க போற காமெடியை முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட குழப்பம்னு பழிச்சுன்னு சொல்லுது. இந்த தலைப்பே இது ஒரு அப்சர்ட் ஹியூமர்னு அடிச்சு சொல்லுது. இதோட நோக்கம் அர்த்தம் சொல்றதில்ல, ஒரு நம்பவே முடியாத அபத்தமான சூழ்நிலை உருவாக்கி நம்மள சிரிக்க வைக்கிறது மட்டும்தான். அந்த அபத்தமான அடித்தளமே முதல் பஞ்ச்லைன். சரி, இப்ப நம்ம 2வது க்ளூக்கு வருவோம். இது அந்த அர்த்தமில்லாத வார்த்தை குவியலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. எப்படியோ அந்த ஏஐ டிரான்ஸ்கிரிப்ஷன்ல தப்பி பிழைச்சா சில ஆங்கில வார்த்தைகள் பார்க்க சம்பந்தமில்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்புங்க, இதுல தான் அசல் விஷயமே இருக்கு. பாத்தீங்களா, இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் எப்படி உண்மையான காமெடி டெக்னிக்குகளோட இணையுதுன்னு? ஜஸ்ட் சம் ஜோக்கர் இன் த ஸ்டோருங்கிறது ஒரு பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ். 15 to 25 ஏஜ் குரூப்ஸுங்கிறது யார் பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஸோ கேர்ள்ஸ் கோ அஹெட்ங்கிறது 4வது சுவரை உடைச்சு நம்ம கிட்ட டைரக்டா பேசுற ஒரு டெக்னிக். அதாவது இந்த காமெடிக்கு சுய விழிப்புணர்வு இருக்கு, அது நம்மள பார்த்து கண்ணடிக்குது. இது நம்மள 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூக்கு கூட்டிட்டு போகுது. இது நாம படிக்க முடிஞ்ச வார்த்தைகளை பத்தி இல்ல, படிக்கவே முடியாத மத்த எல்லா வார்த்தைகளை பத்தியும். டிரான்ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குங்கிறத விட என்ன இல்லைங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த நம்பரை பாருங்க, 95%. டிரான்ஸ்கிரிப்ட்ல இருக்கிற விஷயங்கள்ல கிட்டத்தட்ட 95% வெறும் அர்த்தமில்லாத உளறல்னு ஏஐ சொல்லுது. ஆனா இது ஒரு பக் இல்ல, இது ஒரு ஃபீச்சர். உண்மையான காமெடி வார்த்தைகள்ல இல்ல, அத சொல்ற விதம், உடல் மொழி, அந்த வேகமான டைமிங்ல தான் இருக்குங்கிறதுக்கு இதுவே ஆதாரம். அது ஒரு மிஷனால புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த குரல் ஏற்ற இறக்கும், அந்த விரித்தனமான வேகம், அந்த உடல் மொழி, இதெல்லாம் எப்படி வார்த்தையா மாத்த முடியும் சொல்லுங்க? இந்த க்ளூ நமக்கு சொல்ற கான்செப்டுக்கு பேரு தான் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன் காமெடி. இங்க காமெடி ஸ்கிரிப்ட்ல இருந்து வரல, அது உடல் மொழி, டோன், அந்த வெறித்தனமான ரிதம்ல இருந்து வருது. இது எழுதவே முடியாத ஒரு மொழிய பேசும் ஒரு கலை. ஓகே, இப்போ நம்ம கிட்ட எல்லா க்ளூஸும் இருக்கு. இந்த கோடை கிராக் பண்ணி இந்த காமெடியோட ஃபார்முலா என்னன்னு பாத்துரலாமா? இதோ அந்த 3 பில்லர்ஸ். முதல்ல ஒரு விசித்திரமான அடித்தளத்தை உருவாக்கி குழப்பமான ஒரு சூழலை செட் பண்ணுது. 2வதா குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு மட்டும் புரியுற மாதிரி இன்சைட் ஜோக்ஸ அடுக்குது. கடைசியா ரொம்ப முக்கியமா டெலிவரியையும் டைமிங்கையும் ஹீரோவா மாத்திர ஒரு உடல் மொழி நடிப்பு, இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது. சரி, இப்ப நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்தோட ஒரு பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி பேசலாம். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட சில கலை வடிவங்களை ஏன் எழுத்துல அடக்கவே முடியாதுன்னு பார்க்கலாம். இதுல நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக்அவே என்னன்னா, அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆனது ஒரு தப்பில்லைங்க, அதுவே கடைசி ஆதாரம். இந்த மாதிரி காமெடி ஒரு உயிருள்ள சுவாசிக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது வெறும் எனர்ஜி, உடல் மொழி, சரியான டைமிங்ல கட்டமைக்கப்பட்ட ஒரு அனுபவம். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஸ்கிரிப்ட மட்டும் படிக்கிறது ஒரு அற்புதமான நடனத்தை மங்கலான ஒரு போட்டோவை பார்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ற மாதிரி தான். அது முடியாது. நம்ம முழு டான்ஸையும் பார்க்கணும், அந்த ஒரு போட்டோவை மட்டும் இல்ல. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். எழுத முயற்சி பண்ண அடுத்த செகண்டே தன்னோட மொத்த மேஜிக்கையும் இழந்துடுற வேற கலைகள் என்னென்ன இருக்கு?
இசை, நடனம், இல்ல ஒரு விளையாட்டுல நடக்கிற அந்த ஒரு சரியான தருணம். யோசிச்சு பாருங்க, நம்மள சுத்தி இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கு.